இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரொம்ப டேஸ்ட்டான வாழைக்காய் வடை பண்ண போகிறேங்க. டீயோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வாழைக்காய் வடை. ஒரு வாழைக்காய் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக வடை பண்ணிடலாங்க. வாழைக்காய் வடை ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. வெரைட்டி ரைஸோடையும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க லஞ்சுக்கு. இப்போ வாழைக்காய் வடை ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேங்க, அதை கட் பண்ணிக்கலாங்க. வாழைக்காயோட அடிப்பகுதியும் மேல் பகுதியும் கட் பண்ணிவிட்டு வாழைக்காயை குறுக்கால கட் பண்ணியிருக்கேங்க. நான் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு வாழைக்காயை இது மாதிரி கட் பண்ணும்போது ஈஸியாக சீக்கிரமாக குக் ஆகிடுங்க. வாழைக்காயை இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. நான் இட்லி பாத்திரத்தில் எப்பயும் போல் இட்லி ஊற்றுறதுக்கு தண்ணி வைக்கிற மாதிரியே வச்சுருக்கேங்க. அது மேலே அடித்தட்டில் வாழைக்காயை வச்சு மூடி வச்சு 5 நிமிஷம் வேக விடலாங்க. இப்போ வாழைக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. இதோட தோலை உரிச்சிட்டு வாழைக்காயை கையாலே மசிச்சு வச்சுக்கலாங்க. நான் வாழைக்காயை ஆற வச்சு தாங்க கையால் மசிக்கிறேன், அப்போ தான் சூடாமல் இருக்கும். வடைக்கு தேவையான மசாலா வறுத்துக்கலாங்க. ஒரு கடாய் வச்சு 1 ஸ்பூன் மல்லி விதை போட்டிருக்கேங்க, 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். ஒரு வாழைக்காய் வடைக்கு போதுமானதுங்க. இதை நல்லா வறுத்துக்கலாம் வெறும் வானிலே. 6 சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேங்க, அந்த அளவுக்கு பெரிய வெங்காயம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எல்லாத்தையுமே வதக்கிக்கலாங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நான் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கிறேங்க, அப்போ தான் சூப்பராக இருக்குங்க வடை. நல்லா சேர்ந்தாப்பில் இருக்குங்க வடை. கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து இப்போ மொத்தமாக வதக்கிக்கலாங்க. கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்ச நேரம் வதக்கி விட்டு ஆற விட்டு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுடலாங்க. வதக்கின எல்லா பொருளையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வடை. அரைச்சி வச்ச வாழைக்காய் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மசாலா இருக்கணுங்க. அப்போ தான் ஈக்குவலாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்குங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு ரெண்டுத்தையுமே ஒன்று சேர்த்துடலாங்க. வாழைக்காயும் மசாலாவையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க. மசாலா அரைக்கும் போது நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கோங்க. இந்த வடைக்கு கரெக்டாக இருக்குங்க. இது மாதிரி பிசையும் போது கரெக்டான பதத்தில் அப்போ தான் நமக்கு வடை கிடைக்கும். இந்த வடையை எப்படி நம்ம கடலைப்பருப்பு வடை செய்வோமோ அதை மாதிரி தட்டி மொத்தமாக வச்சுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். முதல்ல ஒரு வடையை போட்டு பாருங்கள். உங்களுக்கு எண்ணெயிலேருந்து பிரிஞ்சு வருதுன்னா கொஞ்சமாக கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க வடைக்கு. எனக்கு கரெக்டான பதமாக வந்திருக்குங்க. இந்த வடையை ஒன்று ஒன்றா நான் திருப்பி விட்டுக்கிறேன். சூப்பராக முறுமுறுன்னு வாழைக்காய் வடை ரெடி ஆகிடுச்சுங்க. எண்ணெயில் அவ்வளோவா மசாலா பிரிஞ்சு வராதுங்க வாழைக்காய் வடையிலேருந்து. கொஞ்சமான எண்ணெயிலேயே இந்த வாழைக்காய் வடையை ஈஸியாக பண்ணிடலாங்க. இப்போ அடுத்த செட்டு வாழைக்காய் வடையும் போட ஆரம்பிச்சிடலாங்க. எண்ணெயில் அதே மாதிரி அடுத்த செட்டு வாழைக்காய் வடையும் போட்டுக்கிறேங்க. நான் வாழைக்காய் வடையை 2 புறமும் திருப்பி போட்டு வேக வைக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டாக. இப்போது எல்லா வடையும் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்பவுமே கிறிஸ்பியாக இருக்குங்க இந்த வாழைக்காய் வடை. ஈவினிங் டைமில் டீ வச்சு இந்த 2 வாழைக்காய் வடை சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம குயிக்கான டைமில் இந்த வாழைக்காய் வடையை பண்ணிடலாங்க. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நம்ம ஃபேமிலிக்கு நம்ம பண்ணியும் கொடுக்கலாம் இந்த வாழைக்காய் வடையை. உங்கள் வீட்லேயும் இந்த ஹெல்த்தியான வாழைக்காய் வடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.